பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் ஆட் பண்ணி அது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணால் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிக்கும். இதுக்கு 4 தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்திற்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு அடிஷ்னலாக எதுவுமே கிடையாது. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு சப்பக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.